அடுத்தடுத்து மகிழ்ச்சி செய்தி. சந்தோஷத்தில் ஓபனாக த்ரிஷா வெளியிட்ட பதிவு. விமர்சனங்களுக்கு நோ டென்ஷன். மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையான த்ரிஷா சமீபத்தில் தமிழக முதலமைச்சராக விஜய் பதவியேற்ற விழாவில் கலந்து கொண்டது பெரிய பேசுபொருளாக மாறியுள்ளது. அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட த்ரிஷா அணிந்திருந்த நீல நிற சேலை லுக் மற்றும் அவரது நடவடிக்கை ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தது. இந்த நிலையில் அந்த நிகழ்ச்சியில் எடுத்த புகைப்படங்களை த்ரிஷா தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். த லவ் இஸ் ஆல்வேஸ் லவுடர் என்ற கேப்ஷனுடன் வெளியிட்டுள்ள இந்த பதிவு வெளியான சில மணி நேரங்களிலேயே ஆயிரக்கணக்கான லைக்குகளையும் கருத்துகளையும் பெற்றுள்ளது. குறிப்பாக அவர் அணிந்திருந்த சேலை, அணிகலன்கள், ஜாஸ்மின் பூ அலங்காரம் ஆகியவை ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. ஏற்கனவே விஜய் மற்றும் த்ரிஷா குறித்து சமூக வலைதளங்களில் பல்வேறு சர்ச்சைகள் பரவி வந்த சூழலில் அவற்றை பொருட்படுத்தாமல் த்ரிஷா இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அதன் புகைப்படங்களை தைரியமாக பகிர்ந்தது பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இதனால் ஒரு பக்கம் ரசிகர்கள் அவரை பாராட்டி வர, மற்றொரு பக்கம் சிலர் விமர்சனங்களையும் முன்வைத்து வருகின்றனர். இதே நேரத்தில் சமீபத்தில் த்ரிஷா தனது பிறந்த நாளையும் கொண்டாடியிருந்தார். அதே நாளில் விஜய் முதலமைச்சராக பதவியேற்றது காரணமாக உங்களுடைய நண்பரிடமிருந்து கிடைத்த பெரிய பரிசு இதுதான் என்று பலரும் சமூக வலைதளங்களில் குறிப்பிட்டு பதிவிட்டனர். அந்த பதிவுகளையும் த்ரிஷா தனது பக்கத்தில் பகிர்ந்தது மேலும் பேசுபொருளாக மாறியது. இதற்கிடையில் த்ரிஷா மற்றும் சூர்யா பல ஆண்டுகளுக்கு பிறகு இணைந்து நடித்துள்ள கருப்பு திரைப்படம் விரைவில் திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. அந்த படத்தின் அப்டேட்டுகளும் ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளன. இதனால் த்ரிஷாவுக்கு தொடர்ந்து மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும் சூழல் உருவாகியுள்ளது. மொத்தத்தில் அரசியல் நிகழ்ச்சி, பிறந்தநாள் கொண்டாட்டம், புதிய பட ரிலீஸ் என அனைத்தும் ஒரே நேரத்தில் த்ரிஷாவை சுற்றி கவனம் குவிந்து உள்ள நிலையில் அவர் வெளியிட்ட இந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. ரசிகர்கள் தொடர்ந்து லைக்குகள் மற்றும் பாராட்டுகளால் அவரது பதிவை வைரலாக்கி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.